السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى في موضع آخر: والفجر وليال عشر. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறுவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறான் என்று சொன்னால், நம்ம அனைவரையும் இங்கே ஒன்று சேர்த்து இருக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹோட மாபெரும் கிருபையும் மாபெரும் தௌஃபீக். ஏனென்றால் சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த சென்டரை விட்டு வெளியே போனால் இது பெரிய தெரு, எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் இந்த சபையில் அமரணும் என்று சொல்லி அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதுக்கு முதல்ல அல்லாஹுக்கு நம்ம அனைவரும் ஷுக்ர் செய்யணும். நம்ம அனைவரும் ஷுக்ர், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் நம்ம அனைவரும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு வருடத்தின் மிக சிறந்த 10 நாட்கள். பொதுவாக நமக்கெல்லாம் 10 நாட்கள், சிறந்த 10 நாட்கள் என்று சொன்னால் எது ஞாபகத்துக்கு வரும்? ரமதானோட 10 நாட்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். எல்லோருக்கும் ரமதானோட 10 நாட்கள் ஞாபகம் வரும். அது சிறந்த நாட்கள் தான், அதுல நம்மள்கிட்ட கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ஒரு 10 நாட்கள் இருக்குது, அந்த 10 நாட்களை விட இது சிறந்தது, அதை விட இது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறான். இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு சூறால ஒரு வசனம் ஒன்று ஓதுனேன், வல் ஃபஜ்ரி வலயாலின் ஆஷிர். அல்லாஹ் இந்த சூறால சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். லேசான விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதை நம்ம சிந்திக்கணும். அல்லாஹ் ஒரு லேசான விஷயத்தின் மீது சத்தியம் செய்ய மாட்டான். இந்த சூறால அல்லாஹ் வல் ஃபஜ்ர் சத்தியத்தை ஆரம்பிக்கிறான். காலை பொழுது, ஃபஜ்ர் பொழுதின் மீது சத்தியமாக என்று ஆரம்பிக்கிறான். அடுத்தது என்ன சொல்றான்? வலயாலின் ஆஷிர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்றான். இப்போ பெரும்பான்மையான உலமாக்கள் அவங்களோட கருத்து என்னவா இருக்குதுன்னு சொன்னா, இந்த 10 இரவு எதை குறிக்குது? 10 இரவு எதை குறிக்குது என்று சொன்னால், இந்த துல்ஹிஜ்ஜாவோட 10 நாட்கள் இருக்குது, இதைத்தான் குறிக்குது என்று பெரும்பான்மையான உலமாக்கள் சொல்றாங்க. அப்போ இந்த 10 நாட்கள் சிறப்பான நாட்கள்ங்கிற சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதம் இருக்குது, துல்ஹிஜ்ஜாவோட மாதம், இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதம். இது சிறப்புக்குரிய மாதம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, நம்ம கேலண்டர் படி முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் தானி ஆரம்பிச்சு கடைசியில் வர்றது தான் துல்ஹிஜ்ஜா. இது ஒரு சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவோட 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் போதே 12 மாதத்தோட தான் இந்த உலகத்தை படைத்தான். எத்தனை மாதங்கள்? 12 மாதங்களோடு தான் அல்லாஹ் படைத்தான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ், அல்லாஹ்விட மாதங்களோட எண்ணிக்கை 12. சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைக்கக்கூடிய அந்த நாள்லே அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் 12 நாட்கள் தாண்டு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் என்னவா இருக்குது? சங்கை மிக்கக்கூடிய 4 மாதங்களாக இருக்குது. அப்போ இது இந்த 4 மாதங்கள்ல இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுவாங்க காஃபிர்கள்? இந்த 4 மாதங்கள்ல போர் செய்ய மாட்டாங்க,
சண்டைக்கு போக மாட்டாங்க, அப்ப கண்ணியப்படுத்துவாங்க. இப்ப இஸ்லாம் அதுக்கு உண்மையான கண்ணியத்தை கொடுக்குது. இஸ்லாம் அதுக்கு உண்மையான கண்ணியத்தை கொடுக்குது. அதுல உலமாக்கள் அந்த 4 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அப்புறம் ரஜப். இந்த 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதுல 2 மாதங்கள் எதோட மாதங்கள்? ஹஜ்ஜோட. இது துல் கஅதாலேருந்து ஆரம்பிக்கும், எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. துல் ஹிஜ்ஜாவோட மாதம், அதுக்கு பிறகு முஹர்ரம் தொடர்ச்சியாக வரக்கூடிய அடுத்த ஒரு மாதம், அதுக்கு அடுத்தது தனியாக வரக்கூடிய ரஜபோட மாதம். இந்த 4 மாதங்களை அல்லாஹ் புனிதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதுல தான் நம்ம இப்போ நுழையக்கூடிய துல் ஹிஜ்ஜா. யாருக்கு தெரியணும் எத்தனை நாள்ல துல் ஹிஜ்ஜா வருது? துல் ஹிஜ்ஜா இன்னைக்கு நைட்டு பிற பார்த்தாங்கன்னா இன்னைக்கு நைட்டு, இல்லாட்டி நாளைக்கு நைட்டு, எப்படி இருந்தாலும் நாளைக்கு நைட்டு, இல்லாட்டி இன்னைக்கு நைட். நம்மெல்லாம் இப்போ பிறையோட செய்தி வந்துருச்சுன்னா நம்ம இப்போ துல்ஹிஜ்ஜால இருக்கிறோம், அந்த புனிதமான மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான மாதத்தின் மீது தான், இந்த புனிதமான மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் மீது தான் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வலயாலின் அஷ்ர், 10 நாட்கள் மீது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். அதே போன்று சூரத்துல் ஹஜ்ஜோட 28வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَيَذْكُرُ اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَعْلُومَاتٍ, அறியப்பட்ட அந்த நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யட்டும். சரி, இந்த அறியப்பட்ட நாட்கள் அல்லாஹ் சொல்லிட்டானே, இதுக்கு எங்க நம்ம விளக்கம் எடுக்கிறது? யாரோட விளக்கத்தை நம்ம எடுக்கிறது? இங்கே தான் நம்ம சஹாபாக்கள்கிட்ட போறோம். இங்கே தான் நம்ம எங்க போறோம்? சஹாபாக்கள்கிட்ட போறோம். ஏன்னா அவங்க இருக்கும்போது தானே வஹி இறங்குனுச்சு. இந்த வசனம் இறங்கும் போது யார் இருந்தா? நம்ம இருந்தோமா? இல்ல, சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட தான் நம்ம அதோட விளக்கத்தை தேடி போகணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதோட விளக்கத்துல சொல்லும்போது சொல்றாங்க, ஐயாமுல் அஷ்ர், இது இந்த 10 நாட்களை குறிக்குது. இது அறியப்பட்ட நாட்கள் என்பது எதை குறிக்குது? இந்த 10 நாட்களை குறிக்குது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களை சிறப்பான நாட்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். முதல்ல நம்ம உணரணும் ஒரு விஷயம், நம்ம எல்லாம் தேவையுடையவர்கள். அல்லாஹ் அப்போது என்ன பண்ணுவான்? நமக்கு போனஸ் சீசன் அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த சீசன்ல நம்ம முடிஞ்ச வரை நன்மைகளை அள்ளிக்கொள்ளணும். அப்புறம் சாதா நாட்கள் வந்துடும். சாதா நாட்கள்லே அல்லாஹ் 10 மடங்கு கூலி தர்றான். ஒரு நன்மையை செய்தால் 10 மடங்கு தர்றான். அப்போ ஒரு சீசன் ஒன்று வருது, அதுல அல்லாஹ் ஆஃபர் ஒன்று போடுறான், இதுல அமலை செய்யுங்க, இது சிறப்பான நாட்கள், உங்களுக்கு நன்மைகள் இருக்குது என்று அல்லாஹ் தரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தூங்கி முழிக்கணுமா? இல்ல, அதுல ஒரு நிமிஷமும் எங்கெல்லாம் நம்மளால அதுல இருந்து பெனிஃபிட் அடைய முடியுமோ, எங்கெல்லாம் நம்ம அதுல இருந்து பயன் அடைய முடியுமோ அங்கெல்லாம் அடைய பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, அஃதலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷ்ர், இந்த உலகத்திலேயே சிறந்த 10 நாட்கள் என்று சொன்னால் இந்த நாட்கள், இந்த 10 நாட்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மா மின் அய்யாமில் அமலி, அமல் செய்யக்கூடிய நாட்கள்லயே. இப்போ அமல் செய்யக்கூடிய நாட்கள்னு சொன்னா ஏதாவது ஒரு நாள் அமல் செய்யாத நாட்கள் இருக்குதா? அப்படின்னா எல்லா நாட்களும் அமல் செய்யக்கூடிய நாட்களிலேயே ஆக சிறந்த நாள் என்பது எந்த நாள்? இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னனையும் சஹாபாக்களுக்கு கேள்வி வந்தால் உடனே கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாதுமா? ஏன் சஹாபாக்கள் ஜிஹாதை கேட்டாங்க? எத்தனையோ அமல் இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஐயுல் அமாலி அஃதல், அமல்லே எது சிறந்ததுன்னு சொல்லும் போது அது எதை சொல்றாங்க? ஜிஹாத். அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போராடுறது என்று சொல்றாங்க. அதனால சஹாபாக்கள் கேட்குறாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போராடுறதுமா, அதை விடவும் இந்த 10 நாட்கள்ல செய்யற அமல் சிறந்ததா என்று கேட்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஅம் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போராடுறதும் இதை விட சிறந்ததா ஆகிவிட முடியாது. ஆனா ஒரு வகையான போரை தவிர, ஒரு வகையான போராடுவதை தவிர, அது எது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் போருக்காக கிளம்பும் போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையும் எடுத்துக்கிட்டான், பணம் காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், அல்லாஹ்வோட பாதையில போறான். இப்போ வீட்டில் அவன் எதையும் விட்டுட்டு வரல, திரும்ப வந்தா ஒண்ணுமே இல்லை,
அப்போ அவன் நஃப்ஸு, அவனோட உயிர், அவனோட செல்வம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப எதையும் கொண்டு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிலே ஷஹீத் ஆயிட்டான் அவன். அப்போ அவன் செஞ்ச அந்த அமலை விட இந்த 10 நாட்கள் சிறந்தராயிராது. ஆனால் அதை தவிர, அந்த அமலை தவிர மீதி எல்லா அமலையும் விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் சிறந்தது. இதுக்கு உலமாக்கள் ஒரு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு இந்த 10 நாட்கள் வந்து சிறப்பான நாட்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், சில உலமாக்கள் சொல்றாங்க, இந்த 10 நாட்கள் அனைத்து வகையான அமல்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாட்கள். அனைத்து வகையான அமல்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாட்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், இஸ்லாத்தோட 5 தூண்கள் என்ன? ஷஹாதா, சலா, ஜக்கா, ஹஜ், சௌம், ஹஜ். அப்போ இந்த 10 நாட்கள்ல அமல் செய்யணும்னா நம்ம முஸ்லீமாக இருக்கணும். ஷஹாதா வந்துருச்சு. ரெண்டாவது தொழுகை. இந்த 10 நாட்கள் நம்ம தொழுகிறோம், 10 நாட்கள்ல தொழுகிறோம். மூன்றாவது ஜக்கா, சதக்கான்னு எடுத்துக்கிறோம். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜோட 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர். நீங்க எந்த ஆடை அறுக்கிறீங்களோ, ஆடு மாடு அறுப்பாங்கல்ல, அதுலேருந்து வர்ற கரியை நீங்க என்ன பண்ணுங்க, பாஇஸ் தேவையுடையவர்களுக்கும், ஃபகீர் ஏழைகளுக்கும் நீங்க கொடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சதக்கா வந்துருச்சா? அடுத்தது நோன்பு. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி பார்ப்போம். இந்த 10 நாட்கள்ல நோன்பு பிடிப்பது சிறந்தது என்று சில உலமாக்கள் சொல்றாங்க, ஹதீஸ்கள்ல நமக்கு வருது. அஞ்சாவது ஹஜ். ஹஜ்ஜும் இந்த 10 நாட்கள்ல தான் வருது. அப்போ இந்த 5 அமலும் ஒன்று சேரக்கூடிய 10 நாட்கள் இந்த வருடத்தில் வேற எங்கேயும் சேராது. 4 வேணா சேரலாம், 4 வேணா சேரலாம். ரமதானோட கடைசி 10ல் 4 வேணா சேரலாம். ஆனா இது சேருமா? என்னது ஹஜ் வருமா? வராது. அப்ப இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ் உம்மஹாத்துல் இபாதத், இபாதத்தோட தாயான இந்த 5 இபாதத் இருக்குது, இந்த 5ஐயும் அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். அதனாலாகவும் இருக்கலாம் இந்த 10 நாட்களை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்குனதற்கு என்று உலமாக்கள் சொல்றாங்க. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லான்னு ஒரு ஆலிம் இருக்கிறாங்க. அவங்க இந்த ஹதீஸ் நான் சொன்னேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் ஜிஹாதை விட சிறந்தது என்று சொல்றாங்களே. அப்போ அந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு ஒரு பயனை நம்மளுக்கு தர்றாங்க, ஒரு ஃபாயிதா ஒன்றை நமக்கு தர்றாங்க. அதில் சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு அமல் பொதுவான கண்ணோட்டத்தில் அது சிறப்பில் கீழ்தரமான ஒரு அமலாக இருக்கலாம், அதை விட்டு சிறந்த ஒரு அமல்கள் இருக்கலாம். ஆனால் அது நம்ம எந்த நேரத்தில் செய்கிறோங்கிறத வைத்து அதோட சிறப்பு கூடும், அதோட சிறப்பு கூடும். உதாரணத்திற்கு கியாமுல் லைல் தொழுகிறோம், இரவு தொழுகை, இது சிறந்ததா இல்லை ஜிஹாதுக்கு போகிறது சிறந்ததா? ஹதீஸின்படி ஜிஹாதுக்கு போகிறது சிறந்தது. ஆனால் அந்த கியாமுல் லைல நீங்கள் இந்த 10 நாட்களில் தொழுதால் ஜிஹாதுக்கு போகிறத விட சிறந்தது. எதை விட சிறந்தது? ஜிஹாதுக்கு போகிறத விட. அப்போ இந்த சிறப்பை கொடுத்தது எது? இந்த 10 நாட்கள். அப்போ இந்த 10 நாட்களை நாம் நுழைய இருக்கிறோம். முடிந்த வரையும் இந்த 10 நாட்களை நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த 10 நாட்கள்ல என்ன அமலை செய்யலாம், என்ன அமலை செய்யலாம் என்று சொன்னால், பொதுவாக எல்லா வகையான நல்ல அமல்களையும் செய்யலாம், எல்லா வகையான நல்ல அமல்களையும் செய்யலாம். இப்போ இந்த அமல் என்று ரமதானுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அதே மாதிரி இதுக்கும் சொல்லப்பட்டிருக்குது, திக்ர் சொல்லப்பட்டிருக்குது, திக்ர்களை அதிகம் செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அல்லாமையும் நம்மளால என்னென்ன அமலை செய்ய முடியுமோ அந்தந்த அமலை எல்லாம் செய்யணும். நின்று நஃபில் தொழ முடியுமா? தொழுவுங்க. உங்களால் இப்போ உட்காந்து குர்ஆன் ஓத முடியுமா? ஓதுங்க. சரி, கடை வீதியில் நடந்து போகும்போது சதக்கா கொடுக்க முடியுமா? கொடுங்க. எங்கே எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனால் இந்த 10 நாட்கள் ஓடிவிட்டால் இந்த 10 நாட்கள் திரும்ப வராது. ஆனால் உலமாக்கள் சில அமல்களை பட்டியலிடுறாங்க. அதில் முதன்மையாக சியாம், நோன்பு பிடிப்பதை பற்றி சொல்கிறாங்க. இந்த நோன்பு பிடிப்பதை பற்றி 2 ஹதீஸ்கள் வருது, 2 ஹதீஸ்கள். இந்த 10 நாட்களில் நோன்பு பிடிக்கிறது பற்றி 2 ஹதீஸ்கள் வருது. ஒன்று ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒன்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இப்போ 2 பேருமே யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள். ஒருத்தவங்க சொல்றாங்க ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா தொட்டு வரக்கூடிய ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9 நாட்கள், ஏன் 9 நாட்கள்?
யாருக்கு சொல்ல முடியுமா? ஏன் 10ன்னு சொல்ல 9? பெருநாள் அன்னைக்கு நோன்பு பிடிக்கக்கூடாது. அப்போ 10வது நாள் நோன்பு பிடிக்கக்கூடாது, ஹராம். அப்போ அந்த 9 நாட்களோட நோன்பை ரசூலுல்லாஹ் விடமாட்டாங்க என்று ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. எப்படியாவது பிடிச்சிருவாங்க, 9 நாட்கள் நோன்பு பிடிச்சிருவாங்கன்னு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அந்த 10 நாட்கள் நோன்பு பிடிச்சதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்து பார்த்ததில்லை. என்ன சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 நாட்களை நோன்பு பிடிச்சி பார்க்கல. 2 பேரும் மனைவிமார்கள் தானே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது என்று பார்க்கும்போது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹதீஸ் இருக்குது இல்லை, அந்த ஹதீஸை உலமாக்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளரின் காரணமாக அது என்ன பண்ணுறாங்க, அந்த ஹதீஸை பலஹீனம் என்று சொல்கிறாங்க. சரி, இப்போ ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் பலஹீனமாக போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு ஹதீஸ் தான் மிஞ்சி இருக்குது. யார் ஹதீஸ்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ். அந்த ஹதீஸின் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாளில் நோன்பு பிடிச்சதை நான் பார்த்ததே இல்லைன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு உலமாக்கள் பதில் சொல்லும் போது சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கலங்கிற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கலங்கிற அர்த்தம் வராது. ஏன்னா அவங்க ஒரு தனிநபர் தானே, தனிநபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்த கண்ணோட்டத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மீதமுள்ள கண்ணோட்டங்கள் நமக்கு தெரியாது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கவே இல்லைங்கிற ஒரு ஆதாரத்தை நம்ம எடுக்க முடியாது. சரி, இப்போது நம்ம 2 ஹதீஸையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நோன்பு பிடிக்கலாம், அனுமதி இருக்குது என்று ஹதீஸுக்கு வந்துட்டோம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ் சொன்னேன், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறப்பு, இந்த 10 நாட்களில் அமல் செய்வது சிறந்தது ஜிஹாதை விட என்று சொன்னார்களே. இந்த ஹதீஸின் படியும் இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம். ஆதமின் மகன் செய்யக்கூடிய அனைத்து அமலும் அவனுக்குரியது, அதாவது அவனுக்கு அதுக்குரிய கரெக்டான கூலி கொடுக்கப்படும். இல்ல ஸௌம், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி அவ் கமா قال عليه الصلاه والسلام. நோன்பை தவிர நோன்பு எனக்கானது, அதாவது நோன்பு அதுக்குரிய கூலியை அல்லாஹ் வழங்குவான். அது எவ்வளோ வழங்குவான் அல்லாஹ் தான் தெரியும், அது அல்லாஹ் வழங்குவான். அப்போ இந்த ஹதீஸின் படி நோன்புக்கு ஒரு சிறப்பு வருது. அப்போ இந்த 10 நாட்களில் சிறந்த ஒரு அமலை செய்ய முடியும் என்று சொன்னால் இது நோன்பாகவும் இருக்கும், நோன்பாகவும் இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஹதீஸெல்லாம் முன் வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். சஹாபாக்கள் இப்படி புரிஞ்சிருக்கிறாங்களா நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா நம்ம புரிதலில் மார்க்கத்தை ஓட்ட முடியாது, நம்மளோட புரிதலில் ஹதீஸையும் குர்ஆனையும் வச்சு நம்ம இங்கே ஓட்ட முடியாது. சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, இதா தஹலல் ஆஷர், 10 நாட்களை இப்னு அப்பாஸ் நுழைந்து விட்டால். இப்னு அப்பாஸ் யாரு? யாருக்கு தெரியும்? சஹாபி. அவங்க எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தம்? சாச்சா கிடையாது, சாச்சா மகன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாச்சா, சாச்சாவோட மகன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தம்பி. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அவங்க இந்த 10 நாட்கள் வந்து விட்டால் என்ன பண்ணுவாங்களாம்? இஜ்தஹத இஜ்திஹாதன், அவங்க முழு முயற்சியை போடுவாங்க. எதுல? இபாதத் செய்யறதுல முழு முயற்சியை போடுவாங்க, இபாதத் செய்யறதுல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா மா காத யக்திரு அலை, எனக்கு முடியல என்று போற நிலைமை வரையும் அவங்க இபாதத் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இபாதத் செய்வாங்க. அதுல ஒன்று தான் இந்த நோன்பை பிடிப்பதும் அடங்கும். சரி, அடுத்த ஒரு சிறந்த அமல் என்ன செய்யலாம் இந்த 10 நாட்கள்ல? அடுத்த சிறந்த அமல் எது செய்யலாம் நோன்புக்கு பிறகு? கியாமுல் லைல், இரவு தொழுகை. நம்ம எல்லாம் பொதுவாக நமக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்குது, நமக்கென்று இல்லை, இந்த முஸ்லீம் உம்மத்துக்கே ஒரு கண்ணோட்டம் ஒன்று இருக்குது. இரவு தொழுகை என்பது ரமதானுக்குரிய தொழுகை. இரவு தொழுகை என்பது ரமதானுக்குரிய தொழுகை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு தொழுகை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையை பற்றி சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? நபி ரமதானிலும் ரமதான் அல்லாத காலங்களிலும் என்று சொன்னாங்க. தொழுதோட எண்ணிக்கையை சொன்னாங்க. அதுக்குள்ளே இப்போ போக வேணாம், அது அடுத்த ரமதானில் எப்படி பேசுவாங்க. ரமதான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததும் ரமதான் அல்லாத காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததும்
அப்ப இரவு தொழுகை என்பது ரமதானுக்குரிய தொழுகையா? இல்ல. ரமதான்ல அதுக்கு சிறப்பு இருக்குது, அதுக்கு தனி சிறப்பு இருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பொது கட்டளை குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா குமில் லைல யா அய்யுஹல் முத்தஸிர் யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கட்டளை இடுகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இரவுல நின்று தொழுவுங்கள் நபியே. அப்ப இது பொதுவான கட்டளை, வருஷத்துல எல்லா நேரங்களும் சொல்லுவனும். அதுல இந்த 10 நாட்கள் சிறப்புரை நாட்கள் தானே, அப்போ அந்த அமலையும் இதுல அமல் செய்யலாம். அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுவார்களாம், அவங்க சொல்லுவாங்க, லா துத்ஃபிஉ சுருஜகும் லயாலியல் அஷ்ர். இந்த 10 நாட்களோட இரவு இருக்குதே, இதுல நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்க வீட்டில் இருக்க லைட் எல்லாம் அமர்த்திடாதீங்க. அப்படி என்ன அர்த்தம்? தூங்க போயிடாதீங்க, நின்று வணங்குங்க, இபாதத்தை செய்யுங்க என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொட்டு நமக்கு வருது. அப்ப இரண்டாவது அமல் என்னது? கியாமுல் லைல், இரவு தொழுகையில நின்று சொல்லுவது. மூன்றாவது அமல் தான் திக்ருகளை செய்வது. திக்ருகளை செய்வது அது தஸ்பீஹா இருக்கட்டும் சரி, தஹ்மீதாக இருக்கட்டும் சரி, அதாவது சுப்ஹான் அல்லாஹ் இருக்கட்டும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கட்டும் சரி, அல்லாஹு அக்பராக இருக்கட்டும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றதாக இருக்கட்டும் சரி, இந்த திக்ருகளை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்லிட்டு இந்த 10 நாட்கள் சிறந்த நாட்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஸ்பீஹி வத்தஹ்மீதி, இந்த 10 நாட்கள் நீங்க என்ன பண்ணுங்க, தஸ்பீஹ அதிகமா சொல்லுங்க, தஹ்மீது அல்ஹம்துலில்லாஹ் அதிகமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் அதிகமா சொல்லுங்க. இதை பத்தி உலமாக்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அமல் லேசானது, அமல் லேசானது. கஷ்டமான அமலா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது ரொம்ப லேசு. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, அல் இஸ்திம்ராரு அலைஹி ஸஅபுன், அதை தொடர்ச்சியா சொல்வது தான் ஒரு மனிதனுக்கு கடினம். ஆனால் அந்த கடினத்தை நம்ம செய்யறது தான் இபாதா. அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், எனக்கு இந்த கூலி வேணும், எவ்வளவு கடினமாக இருக்கட்டும் செய்வேன். ஆனா உண்மையில பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப லேசானது. பைக்கை ஓட்டிக்கிட்டு போறோம், சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்லிட்டு போகலாம். நடந்து போறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போகலாம். ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லலாம். வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம், சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம், தக்பீர் சொல்லிட்டு இருக்கலாம். இந்த 10 நாட்கள் சஹாபாக்களை தொட்டு அறிவிக்கப்படுது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை என்ன பண்ணுவாங்களாம், இன்னைக்கு நம்ம அதை பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம பெரியார் சாலையில் போயிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பண்ணிட்டு போனோம்னு சொன்னால் நாளைக்கு பிரச்சனையா போயிடும். அப்போ இந்த இதை நான் சொல்றதை வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லணுங்க தக்பீர் என்று சொல்லி கதவு வீட்டை விட்டு வெளியே திறந்து வந்துட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கத்திக்கிட்டு போகக்கூடாது. இதை சொல்றது எதுக்கு என்று சொன்னால் ஆர்வம் ஊட்டுறோம். சஹாபாக்கள் இப்படிலாம் செஞ்சாங்க, இப்போ நம்மளும் அப்படி செய்யணும். அப்படி செய்யணும் என்ன அர்த்தம், இறங்கி போய் அப்படி சொல்லணுமா? இல்ல, திக்ர சொல்லணும், திக்ர சொல்லணும். இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க யாரு? பேர்லயே இருக்குது, உமர் ரலியல்லாஹுவோட மகன். இவங்க பேர் யாருக்கு தெரியும்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, யஹ்ருஜானி இல சூக், கடை வீதி மார்க்கெட்டுக்கு போவாங்களாம். இன்னைக்கு இதான் மார்க்கெட். சும்மா அடி இமேஜினேஷன்ல கொண்டு வருவோமே, கற்பனைக்குள்ள கொண்டு வருவோம், சரிங்களா? இன்றைக்குள்ள மார்க்கெட்டை விடுங்க, ஏதோ எல்லா கடை வீதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் முஸ்லீம்கள்னு வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டுக்குள்ள, ஏன்னா அவங்க போன மார்க்கெட்டில் முஸ்லீம்கள் தானே இருந்திருப்பாங்க. மதீனாவோட மார்க்கெட்டில் யார் இருந்திருப்பா? முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க, அங்கங்கே ஏதாவது காஃபிர் இருந்திருப்பாங்க. ஆனால் அதிகமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய கடை வீதி போவாங்க. கான யஹ்ருஜானி இல சூக் ஃபி அய்யாமில் ஆஷிர், இந்த 10 நாட்களில் போவாங்க. எதற்கு? ஷாப்பிங் பண்ணவா? ஆனால் நம்ம ஆளுங்களை பார்த்தா அந்த 10 நாள் எதுக்குரிய நாள் ஆயிடுச்சு? ஷாப்பிங். அதாவது பிறையை பார்த்தோன்னையும் அந்த ஒரு ஃபீல் வந்துடும். எந்த ஃபீல்? அந்த 10வது நாளோட ஃபீல் வரும். இந்த 10 நாட்களோட ஃபீல் வராது. 10வது நாள் பெருநாள் இருக்குது, அதோட ஃபீல் வந்துடும். கடை வீதிக்கு எதுக்கு போவாங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன காரணத்துக்கு போக மாட்டாங்க, ஷாப்பிங்க்கு போவாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு போனாங்க? அவங்கள அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு யுகப்பிரான், அவங்க ரெண்டு பேரும் தக்பீர் சொல்லிட்டு இருப்பாங்க சத்தமா.
அப்போ நம்ம எல்லாம் நினைக்க கூடாது தக்பீர் ஒரே குரல்ல 2 பேரும் சொல்லிக்கிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு போனாங்க, அப்படி கிடையாது. 2 பேர் சத்தமா தக்பீர் சொல்லுவாங்க, மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவாங்க. இது 10 நாள் தக்பீர் சொல்லுங்க என்று ஞாபகம் ஊட்டுவார்கள். இவங்க சொல்லக்கூடிய தக்பீரை வச்சு மக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்ப கற்பனைக்குள்ள கொண்டு வருவோமே அந்த கடை வீதி எப்படி இருந்திருக்கும். அந்த சஹாபாக்கள் அந்த தக்பீர் சொல்லும் போது எல்லோரும் தக்பீர் சொல்லக்கூடிய அந்த கடை வீதி எப்படி இருந்திருக்கும். சரி, இதை நம்மளும் அமல்படுத்தலாம். எங்க? வீட்டுக்குள்ள வர்றோம், குடும்பத்தில் பெரியவங்களா இருக்கிறோம், சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரும் என்ன பண்ணலாம்? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தமா சொல்லலாமா? முடியாதா? சொல்லலாம். சொல்றத பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க அங்கேருந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த 10 நாள் தக்பீர் சொல்லணும் சொல்லுவாங்க. மனசுக்குள்ளேயோ சத்தமாக சொல்லுவாங்க. தாய் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அங்கிட்டு வாப்பா சொல்லுவாங்க, இங்கிட்டு மகன் சொல்லுவாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். நாம் அந்த அமலை முதல்ல எடுத்து செய்யும் பொழுது அதை மக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் ஊட்டலாம். நம்மளாம் நினைக்கக்கூடாது நான் என் மனசுக்குள்ள அப்படியே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிறேன். வீட்டில் அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அண்ணன் சொன்னா சொல்லிட்டு போறான், தம்பி சொன்னா சொல்லிட்டு போறான். கிடையாது. இந்த ஹதீஸ்லேருந்து சஹாபாக்களோட இந்த போங்களை நம்ம ஒன்று கற்றுக்கொள்ள என்னன்னு சொன்னால் மக்களுக்கு ஞாபகம் ஊட்டணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் ஊட்டணும். அதே போன்று தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது மினால கூடாரம் போடுவாங்கல்ல, மினால கூடாரம் போடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூடாரத்தில் இருந்து, இப்போ ஹஜ் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹஜ்ஜை யோசிக்க கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுறாங்க. இப்போ சஹாபாக்களோட காலத்தில் ஒன்று கூடின மக்கள் அது இன்றைக்குள்ள அளவாக இருந்திருக்க மாட்டாங்க, குறைவாகத்தான் இருந்திருக்கும். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மினால அவங்க ஒரு கூடாரம் போட்டு இருப்பாங்க. அந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் தக்பீரை சொல்லுவார்கள். கான யுகப்பிரு ஃபீ குப்பத்திஹி பிமினா, மினால அவர்களோட கூடாரத்திலிருந்து அவங்க தக்பீரை சொல்லுவாங்க. ஃபயஸ்மஉஹு அஹ்லுல் மஸ்ஜித், மினால இருந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தக்பீர் கேட்கும், அந்த தக்பீரோட சத்தம் கேட்கும். ஃபயுகப்பிரூன், அவர்கள் தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதை அங்கே இருக்கக்கூடிய கடை வீதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தக்பீர் கேட்கும், அவர்கள் அந்த தக்பீரை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்பீர் இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க, பள்ளிவாசல்ல தக்பீர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எங்க கடை வீதிகளில் தக்பீர் சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் நான் நினைத்து விடக்கூடாது. இமாம் சொல்லுவார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எல்லாரும் சேர்ந்து அல்லாஹு அக்பர் 3 வாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க, 3 வாட்டி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது இல்லைங்க அர்த்தம், அது இல்லைங்க அர்த்தம். சில உலமாக்கள் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம சொல்லக்கூடியது அர்த்தம் என்ன? எல்லா நேரங்களிலும் அந்த தக்பீரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் எதை சொன்னா? எத்குருஸ்மல்லாஹ், அல்லாஹுடைய பெயரை அவர்கள் ஞாபகம் ஊட்டட்டும், அவர்கள் ஜிக்ரு செய்யட்டும். ஃபி அய்யாமின் மஅலூமாத், இந்த 10 நாட்கள், இந்த 10 நாட்கள்ல அவங்க அந்த அல்லாஹுடைய பெயர்களை ஜிக்ரு செய்யட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்? சௌம், நோன்பு பிடிப்பது. 2வது கியாமுல் லைல், இரவு தொழுகை தொழுவது. 3வது திக்ர், அது லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் இருக்கலாம், தஸ்பீஹ் செய்வதா சுப்ஹானல்லாஹ் சொல்றதாக இருக்கலாம், அதே போன்று அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்றதாக இருக்கலாம். எந்த திக்ரை வேணாலும் செய்யுங்க, ஆனால் இந்த 10 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலமாக்கள் அடுத்த ஒன்று சொல்றாங்க, இது சிறப்பான 10 நாட்கள். இந்த சிறப்பான 10 நாட்களில் எப்படி நல்ல அமல்கள் செய்வது சிறந்ததோ, பெருசா பார்க்கப்படுமோ, அதே போன்று தான் இந்த 10 நாட்களில் பாவம் செய்வதும் ரொம்ப மோசமான பாவமாக அது கருதப்படும். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த பொதுவாக ஒரு முஃமின் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்கணும். இந்த 10 நாட்கள் வந்தோனையும் வெக்கப்பட்டுக்கிட்டு அதை விட்டு தவிர்ந்திருக்கணும். ஏன்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், 10 நாட்கள் உனக்கு தர்றேன், திக்ரு செய், இபாதத் செய், உனக்கு கூலியை தர்றேன், நன்மையை தர்றேன் என்று அல்லாஹ் வாரி வழங்க தயாரா இருக்கிறான். இந்த நேரத்தில் ஒருத்தன் ஒன்னு இபாதத்தை செஞ்சா அந்த அமலை அந்த நன்மையை பெறணும், அல்லது இபாதத்தை செய்யாம சும்மா இருக்கணும். அதை நம்ம வலியுறுத்தல. அவன் என்ன பண்ணாம இருக்கணும்? அல்லாஹ்க்கு மாறு செய்யாம இருக்கணும். அல்லாஹ் இந்த 10 நாட்கள் நமக்கு சிறப்பாக தரும் பொழுது
அதில் நான் இந்த சிறப்பிலும் உனக்கு மாறு செய்வேன் என்று சொன்னால் அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவமாக இருக்கும்? அதனால் தான் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த 10 நாட்கள்ல பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். அதே போன்று தான் இந்த 10 நாட்கள்ல சில நேரங்களில் சில விஷயங்கள் ஹலாலாக இருக்கலாம், சில விஷயங்கள் ஹலாலாக இருக்கலாம், அது பாவமாக இருக்காது. உதாரணத்திற்கு ஃபுட்பால் விளையாடுறது ஹராமா? ஏதாவது உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துருக்கிறாங்களா ஹராம் என்று? கிடையாது. உடல் பயிற்சி விளையாடுறது கூடும். ஆனால் 10 நாட்களை அல்லாஹ் சிறப்பாக நமக்கு தந்திருக்கும் போது அது நம்ம எதில் பயன்படுத்தணும்? இபாதத்தில் பயன்படுத்தணும். ஹலாலான ஒரு அமலாக இருக்கட்டும் சரி, அதை விட்டு என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதை ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இபாதத்தில் இறங்கணும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் இருக்கிறான்ல, ஷைத்தான், இது நடுவில் ஒரு இதை எடுத்துக்கிறோம். ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்கக்கூடிய விஷயத்தில் 6 வகையான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவான். 6 ஸ்டெப் என்று சொன்னால் 6 படித்தரங்களில் மக்களை வழிகெடுப்பான். ஆக சிறந்த படித்தரமாக அவன் கருதுவது வழிகெடுப்பதில் ஒரு மனுஷனை ஷிர்கில் போடுறது, ஒரு மனுஷனை ஷிர்கில் போடுறது. இதனால தான் ஷிர்கில் இருக்கக்கூடிய மக்களை ஷைத்தான் பெருசாக போய் நோண்டிக்கிட்டு இருக்க மாட்டான். யாரை நோண்டுவான்? தௌஹீதில் இருக்கக்கூடிய நம்மளை தான் ஷைத்தான் நோண்டுவான். ஏன்னா ஷைத்தானோட நோக்கம் அங்கே முடிஞ்சிருச்சு. சரி, இரண்டாவது, ஒருத்தவனை ஷிர்கில் போட முடியலை அப்படின்னு காணும் பொழுது அவனை எதின் பக்கம் தள்ளுவான்? பிதாத்தின் பக்கம் தள்ளுவான், பிதாத்தின் பக்கம் தள்ளுவான். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய புதுசான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத விஷயங்களின் பக்கம் தள்ளுவான். சரி, இப்போ ஒருத்தவனை பிதாத்திலும் தள்ள முடியலை, நல்ல தௌஹீத்வாதியாக இருக்கிறான், தௌஹீதில் உறுதியாக இருக்கிறான், சுன்னால உறுதியாக இருக்கிறான். இப்போ அவனுக்கு என்னத்தை ஊட்டுவான்? பெரும்பாவங்களை ஊட்டுவான், பெரும்பாவங்களை ஊட்டுவான். விபச்சாரம் செய்யறது, திருடுறது, இதே போன்றதை ஊட்டுவான். சரி, ஒருத்தன் அதுலேருந்து தப்பிச்சிட்டான். அடுத்தது அவனுக்கு எதை ஊட்டுவான்? சின்ன சின்ன பாவங்களை அவனுக்கு ஊட்டுவான், சின்ன சின்ன பாவங்களை ஊட்டுவான். அதாவது சின்ன சின்ன பாவம்னா ஒருத்தவனை பார்த்து திட்டுறது, ஒருத்தவனை அடிக்கிறது, இதே போன்ற சின்ன சின்ன பாவங்களை அவனுக்கு ஊட்டுவான். அதிலிருந்து ஒருத்தவன் தப்பிச்சிட்டான். அடுத்ததாக ஷைத்தான் எதை ஊட்டுவான் தெரியுமா? ஒருத்தவனை ஹலாலான சில காரியங்கள் இருக்கும், அதே நேரத்தில் அவனுக்கு இபாதத்து செய்யக்கூடிய காரியம் இருக்கும். ஷைத்தான் என்ன பண்ணுவான்? ஹலாலின் பக்கம் ஆர்வமூட்டுவான், முபாஹான காரியங்கள். உதாரணத்திற்கு இரவுல நம்ம எல்லாருக்கும் இந்த ரமதான்ல என்ன நடக்கும்? இரவுல தொழுவலாம், கியாமுல் லைல் தொழுவலாம், அதே இரவுல சாப்பிடவும் போகலாம். சாப்பிட போகிறது ஹராமா? மக்கள்கிட்ட சொன்னால் அதான் சொல்லுவாங்க, என்னங்க ஹராமாங்க செஞ்சுட்டோம், ஹராமா? கிடையாது. ஆனால் ஷைத்தான் என்ன பண்ணுவான்? நம்மளை ஹராமில் போட மாட்டான். என்ன பண்ணுவான்? நீ சாப்பிடப்போ, நீ என்ன பண்ணு, விளையாடப்போ, நீ பசங்களோட சுத்து என்று ஷைத்தான் நம்மளை தள்ளுவான். இதில் ஷைத்தான் ஒரு கோலை அடைஞ்சிட்டான், ஒரு இலக்கை அடைஞ்சிட்டான். என்னது? நம்மளை நல்ல அமல் விட்டு தடுத்துட்டான். அதே மாதிரி தான் இந்த 10 நாட்களிலும் சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நேரம் என்ன ஹராமில் கழிக்கிறேன், ஹலாலான விஷயம்தாங்க, ஹலாலான விஷயம் தானுங்க. ஆனால் ஷைத்தான் ஒரு விஷயத்தை அடைந்து கொண்டிருக்கிறான், நம்மளை இபாதத்திலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒதுக்கிட்டு இருக்கிறான். நம்ம அந்த நேரத்தில் இபாதத்தை செஞ்சிருக்கலாம், அதிலிருந்து ஷைத்தான் நம்மளை ஒதுக்கிட்டு இருக்கலாம். அதனால் சில நேரங்களில் முபாஹான காரியங்களை எல்லை மீறி நாம் செய்யும் போது சிந்திக்கணும், இந்த நேரத்தில் நான் எத்தனையோ அமலை செய்யலாமே, இதை விட்டு விட்டு நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஷைத்தானோட வலையில நாம் விழுந்துடக்கூடாது. ஹைர். இப்போ உலமாக்கள் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த 10 நாட்கள்ல ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் அதிகம் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் அதிகம் தௌபா செய்ய வேண்டும். இந்த 10 நாள் சிறப்புக்குரிய நாள். அதில் ஒரு நாள் தான் யௌம அரஃபா, அதை பற்றி தனியாக வருவோம். இந்த 10 நாட்கள்ல ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யணும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நல்லா செவித்தாழ்த்து கவனிங்க இந்த விஷயத்தை, இல்லைண்டா புரியாது. செவித்தாழ்த்து கவனிக்கணும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவனால் செஞ்சு முடிக்க முடியாது, அவனால செஞ்சு முடிக்க முடியாது. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அருள், அல்லாஹ் அவனுக்கு செஞ்ச அருள் இருக்குதுல்ல, அதுக்கு ஈடாக இவனால் அமலை செஞ்சு முடிச்சிட முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? நான் கொடுத்த நியமத்துகளை நீங்க எண்ணி பார்த்தால் எண்ணி விட முடியாது. அப்போ ஒரு நியமத்துக்கு நான் இந்த அமலை செஞ்சேன், நான் இந்த அமலை செஞ்சேன்னு சொன்னால் முடிக்க முடியுமா? அல்லாஹ் நமக்கு தந்தது வெறும் எல்லா நியமத்தையும் போக்கிட்டு இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, இதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிறோம், இதுக்கு அல்லாஹ்க்கு நான் ஈடு செய்ய போறேன்னு சொன்னால் செய்ய முடியுமா? சிந்தித்து பாருங்க. நம்ம எல்லாம் பிறக்கும் போது முஸ்லீம் தானே,
நம்ம எல்லாம் அல்லாட்ட கேட்டுட்டு வந்தோமா, எங்கள் வாப்பா முஸ்லீமாக இருக்கணும், எங்கள் அம்மா முஸ்லீமாக இருக்கணும், அப்ளிகேஷன் போட்டுட்டு பிறந்தோமா? இல்லை. அப்போ அதுவே மாபெரும் நியமத். அந்த நியமத்துக்கு இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு தந்த நியமத்துகளுக்கு நீ ஒருபோதும் அதுக்கு ஈடு செஞ்சிட முடியாது. அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணலாம், அவன் இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் இபாதத்தில் கழிச்சாலும் அவன் என்ன பண்ண முடியாது, அதை முடிக்க முடியாது. அதனால தான் அவனை இபாதத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவன் இஸ்திக்ஃபாரும் செய்யணும். நான் அல்லாஹ்க்கு என்னோட கடமையை செய்ய முடியாது, ஆனால் என்னோட பாவத்தை விட்டு அல்லாஹ்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன ஆயிடுறோம், அந்த இடத்துல அல்லாஹ்விடம் அடிமையாயிடுறோம். அல்லாஹ் உனக்கு செய்ய வேண்டியதை என்னால் முழுசாக செய்ய முடியலை, நான் குறைபாடு உள்ளவனாக இருக்கிறேன், சரி இப்போ என் பாவத்தையாச்சும் மன்னிச்சிரு, நான் உன்ட்டு அடிமையாடுறேன், என் பாவத்தையாவது மன்னிச்சிரு. அப்போது இந்த 10 நாட்களில் நம்ம இபாதத்துகளை அதிகம் செய்ய 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 ஒரு எண்ணம் உள்ளத்தில் தோணும். என்ன எண்ணம்னு சொன்னால், அது முஃமின்களுக்கு தோணும், அல்லாஹுக்கு சரியானதை நான் செஞ்சுட்டேனா, பூர்த்தியாக நான் செஞ்சு முடிச்சிட முடியுமா? அப்போ உள்ளம் சொல்லும், உன்னால் முடியாது, நீ குறைபாடு உள்ளவன். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தௌபாவின் பக்கம் போவான். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமே செய்யாதவர்கள் எவ்வளோ மன்னிப்பு கேட்பார்கள். பாவத்தின் பக்கம் தள்ளாத, அதாவது அவர்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவங்களே எத்தனை அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் அல்லாஹ்விடம் ஒரு நாள் எத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன், 100 முறை செய்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட அதிகமாக செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த அமலையும் செய்யணும், இஸ்திக்ஃபார் என்ற அந்த இபாதத்தையும் செய்யணும். சரி, நான் ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் சொல்லியிருக்க வேண்டும், ஆனால் அதை இங்கே சொல்கிறேன். இந்த எல்லா இபாதத்தையும் செய்கிறோம்ல, ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சுக்கிறணும். எல்லா இபாதத்துக்கு முன்பாக இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிறணும். எது என்று சொன்னால், இஹ்லாஸுன் நிய்யா, நீயத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது நீயத்தை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எவ்வளோ பெரிய அமலை செஞ்சுட்டு அதில் நீயத்தில் தூய்மை இல்லை என்று சொன்னால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. இப்போ சிந்தித்து பாருங்கள், ஒரு மனுஷன் இந்த துனியாவில் பெரிய பெரிய அமல்களை செய்கிறான், நான் அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நிற்கிறான், அந்த அமல் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த இடத்துல என்ன ஆயிடுது, பெரும் நஷ்டவாளி ஆயிடுறான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம்ம அனைவர்களோட அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நீயத்தை ஒரு மனிதன் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு பகுதியை பெரும்பான்மையான மக்கள் மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீயத்தை பற்றி, நீயத்தை புதுப்பிப்பது. ஒரு இபாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட நீயத் பரிசுத்தமாக இருக்கு, இன்ஷா அல்லாஹ் பரிசுத்தமாக இருக்கும். நீயத்தை அந்த இபாதத்தை ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு 2 ரக்காத் தொழுகிறோம், தொழுகையை ஆரம்பிக்கும் போது நீயத் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்ற நீயத்தில் தொழுவோம். ஆனால் அந்த நீயத்து கடைசி வரை இருக்கணும். அப்போதான் அந்த இபாதத்தோட பூர்ணமான கூலியை நம்மளால் அடைய முடியும். இப்போ ஒரு மனிதன் தொழுவ ஆரம்பிக்கிறான், இஹ்லாஸோட நீயத்தோட ஆரம்பிக்கிறான், நடுவில் என்ன பண்ணுறான், ஷைத்தான் அவர் நிற்கிறாரு, தொழுகை இன்னும் அழகுபடுத்துகிறான். அப்போ அவர் என்ன பார்க்குறாரு, அதனால தொழுகையை இன்னும் அழகுபடுத்துகிறான். அப்போ என்ன ஆகுது, இவன் அல்லாஹ்வுக்காக தொழுதானா, அந்த மனிதனுக்காக தொழுதானா? அந்த மனிதனுக்காக தொழுதான். அப்போ அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவனோட ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனால் நடு வீணா போயிருச்சு, கடைசியும் வீணா போயிருச்சு, அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னமல் அமலு பில் ஹவாத்தீம், ஒரு அமலும் அதோட முடிவை வைத்துத்தான். அப்போ முடிவு வரையும் சரியா இருக்கேன். இது ஒரு மனிதன். இன்னொரு மனிதன் இருக்கிறான், தொழுகையை ஆரம்பிக்கும் போதே நீயத்து சரியில்லை, தொழுகையை ஒரு சதகா கொடுக்கும் போதே ஆரம்பத்திலே நீயத்து சரியில்லை. நான் சதகா கொடுத்தா என்னோட ஃபேன் ஃபாலோயிங் கூடும் என்று அந்த நீயத்தில் அவன் கொடுக்குறான், அவனோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. மூன்றாவதாக ஒரு மனிதன் இருக்கிறார், இவன் தான் முஃமின். இதுதான் முஃமினோட நிலை. அவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், இபாதத்தை ஆரம்பிக்கும் போது நீயத்தை சரியாக வச்சிருப்பான், நடுவில் ஷைத்தான் வருவான், நீயத்தை பிரட்டுவான், நீயத்தில் ஒரு கோளாறை ஏற்படுத்துவான். அப்போ ஷைத்தானோடு இவர் போராடுவார், நீயத்தை திரும்ப சரி செய்வார். திரும்ப ஷைத்தான் வருவான், திரும்ப ஷைத்தானோட போராடுவார், நீயத்தை சரி செய்வார். அவரோட முழு இபாதத்தும் போராட்டமாக இருக்கும். யாரோட? ஷைத்தானோட. எந்த விஷயத்தில்? நீயத்தோட விஷயத்தில். அப்படி இந்த நீயத்தை நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். துல்ஹிஜ்ஜாவோட முதல் நாள், அது இன்னையாவும் இருக்கலாம், நாளையாவும் இருக்கலாம். அந்த முதல் நாளில் என்ன பண்ணுவோம், நீயத்தெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். போக என்ன பண்ணுவோம், முதல் நாள் குர்ஆனை எடுத்து ஓதுவோம், கியாமுல் லைல் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் தொழுவோம்,
அதே மாதிரி குர்ஆன் எடுத்து ஓதுவோம், திக்ருகளை செய்வோம், நோன்பு பிடிப்போம் முடிந்தால், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருவோம். ஆனால் நடுவில் என்ன ஆகும்? நம்ம குர்ஆன் ஓதுற கொஞ்சம் ஸ்டேட்டஸில் வச்சா நல்லா இருக்குமே, நான் இவ்வளோ ஓதி இருக்கிறேன், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அங்கேருந்து என்ன பண்ணிடுவான்? இங்கேருந்து உன்னோட அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நீயத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹைர். இது அல்லாமல் பல அமல்கள் இருக்குது, இந்த 10 நாட்களில் நம்ம செய்ய முடியும். இதுக்கு பொதுவாக ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லு மஅரூஃபின் சதகா. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியமும் சதகா. அது நீங்கள் உங்கள் சகோதரனை பார்த்து சிரிக்கக்கூடியதாக இருக்கட்டும் சரி, அதுவும் சதகா. இங்கே நம்ம சகோதரத்தர் உட்காந்துக்கிறார், நேற்று நான் அவரை பார்த்து சிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, அதை விட நாளைக்கு நான் அவரை பார்த்து சிரிச்சா அதுக்கு நன்மை கூட. நாளைக்கு நான் பார்த்து சிரிச்சா நன்மை கூட. ஆனால் ஒன்று நீயத்து இருக்கணும், அல்லாஹ்வுக்காக நீயத்து இருக்கணும். அவர்கிட்ட எனக்கு ஒன்று கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சிரிச்சேன்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்காக இப்போது அவர் நல்ல ஒரு கடை வச்சுக்கிறார், அவரை பார்த்து சிரித்து சிரித்து பேசினா போனால் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அவரை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னால் அதுக்கு கூலி கிடையாது. நீயத்தோட நான் அவரை இந்த 10 நாட்கள் நான் அவரை பார்த்து சிரிச்சேன்னு சொன்னால் அதுக்குண்டு பார்க்கணும், அது அப்படி இல்லை, புன்முறுவல், அவங்க மனசில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புன்முறுவல். அப்படி சிரிக்கும் பொழுது என்ன ஆகுது? நன்மையை பெறுறோம். இதே போன்று சின்ன சின்ன அமல்கள் இருக்குது, அது எல்லாம் செய்யும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த நன்மையை அடைய முடியும். ஹைர். இந்த 10 நாட்களில் தான் ஒரு நாள் இருக்குது, சிறப்பான நாள். அது என்ன நாள்? யௌமு அரஃபா, அரஃபாவோட நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் யௌமின் அஃதலு இன்தல்லாஹி மின் யௌமி அரஃபா. நாட்கள்லேயே ஆக சிறந்த நாள் என்பது யௌமு அரஃபா. இந்த 10 நாள், அந்த 10 நாள்லேயே ஒரு நாள் சிறப்பானதுன்னா என்னது? அரஃபா. சில பேர் அரஃபா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடித்தார்கள். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவோட நாளில் நோன்பு பிடிப்பது, அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் அதுக்குரிய கூலியை தேடுகிறேன். எப்படி? அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வஸ்ஸனத அல்லதி பஅதஹு. அதுக்கு முந்தைய வருடத்தோட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான், வரக்கூடிய வருடத்தோட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்திக்கணும். முதலாவது, இந்த ஹதீஸில் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான்னு சொல்றானே, பெரும்பாவமா சிறுபாவமா? பாவங்கள் 2 வகை இருக்குது தானே, பெருபாவங்கள் சிறுபாவங்கள். ஒருத்தவன் திருடுறான், அது பெருபாவமா சிறுபாவமா? பெரும்பாவம். பெரும்பாவத்தை உலமாக்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? எந்தெந்த பாவத்துக்கு அல்லாஹ் அதோட தண்டனையை குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறுகிறானோ அதெல்லாம் பெரும்பாவங்கள். அப்போ திருடுறது, ஒருத்தவன் திருடுறான், அது பெரும்பாவம். சரி, அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா? இந்த ஹதீஸ் இந்த பாவத்தை குறிக்குதா? கிடையாது. இந்த ஹதீஸ் எதை குறிக்குது? சிறுபாவங்களே தான் குறிக்குது என்று உலமாக்கள் சொல்றாங்க. ஏன்? பெரும்பாவங்களை பொறுத்தவரையும் அதுக்கு தௌபா என்கிற ஒரு நிபந்தனை அவசியம். ஒருத்தன் பெரும்பாவத்தை செஞ்சுட்டானா அவன் தௌபாவை செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ்விடம் பரிசுத்தமான தௌபாவை நீங்க செய்யுங்க என்று சொல்றான், பெரும்பாவங்களை விட்டு மீள்வதற்கு, ஷிர்க்கிலிருந்து மீள்வதற்கு. அப்போ இந்த மாதிரி பெரும்பாவங்களை இந்த நோன்பு அளிக்குமா? கிடையாது. இதே மாதிரி தான் இந்த நோன்பு மாதிரி தான் இன்னும் சில அமல்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒது செய்யுங்க, நீங்கள் ஒது செய்யும் போது உங்கள் தண்ணி சொட்டும் பொழுது உங்களோட பாவங்கள் அழிக்கப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே. அப்போ அதில் பெரும் பாவங்களை குறிக்குதா? கிடையாது. இதே போன்ற ஹதீஸ்கள் வரக்கூடியது எதை குறிக்குது? சிறுபாவங்களை குறிக்குது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ் முந்தைய வருடத்தோட பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்றது ஓகே, பாவம் செஞ்சிருக்கிறோம் மன்னிப்பான். வரக்கூடிய வருடத்தோட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இது யாருக்கு? இப்போ ஒருத்தவர் நோன்பு பிடிக்கிறார், அரஃபா நோன்பு பார்க்குறார், இந்த நோன்பை பிடிச்சா அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஆன்டிவைரஸ் கிடைச்சிரும், என்ன பாவம் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். இந்த நீயத்தில் ஒருத்தர் நோன்பு பிடிச்சா அவனுக்கு பாவம் மன்னிக்கப்படுமா? பாவம் மன்னிக்கப்படுமா? அல்லாஹ் மன்னிப்பானா? அவன்கிட்ட இஹ்லாஸ் இல்லை, மன தூய்மை இல்லை. அவன்கிட்ட நோம்பு பிடிக்கக்கூடிய விஷயத்தில் மன தூய்மை இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? ஹதீஸை தவறாக புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஹதீஸ் யாரை குறிக்குது? ஒருத்தன் நோம்பை பிடிச்சிட்டு
அடுத்த ஒரு வருஷத்துல இந்த நோன்பு இஹ்லாஸோட அவன் பிடிக்கிறான், அல்லாஹ்வுக்காக பிடிக்கிறான். அடுத்த வருஷத்துல என்னன்னா பாவம் செஞ்சுக்கறலாம், ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கேரண்டி இருக்குது, எவ்வளவு வேணா பாவம் செஞ்சுக்கறலாம் என்ற நியத்துல அவன் பிடிக்கல. அவன் மன தூய்மையோட அல்லாஹ் என்னோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தோட அவன் பிடிக்கிறான். அடுத்த ஒரு வருடத்துல ஏதோ பாவங்கள் நடந்துருச்சு, அவனுக்கே தெரியாம நடந்துருச்சு, அல்லது தெரிஞ்சோ நடந்துருச்சு. அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றான். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த நோன்பு பிடிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ வேணா பாவம் செஞ்சுக்கலாம். அதான் போன வருஷம் நோன்பு பிடிச்சாச்சே, இப்போ போன வருஷம் நம்மளும் பிடிச்சிருப்போம் தானே அரஃபாவோட நோன்பு. அப்போ இந்த வருஷம் எவ்வளோ வேணா பாவம் செஞ்சுக்கலாம். அப்போ எல்லா வருஷமும் நோன்பு பிடிச்சா எல்லா வருஷமும் பாவம் செய்யலாமா? அது இந்த ஹதீஸ் குறிப்பிடலை. அப்போ வாலிபர்கள், சிறுவர்கள், அதே மாதிரி பெரியவங்களும் இந்த ஹதீஸை இப்படி தவறாக புரிஞ்சுக்கிற கூடாது. இந்த நோன்பை பிடிச்சா எனக்கு 1 இயருக்கு சேஃப்டி கார்டு போட்ட மாதிரி என்ன வேணா பாவங்க செஞ்சுக்கலான்ற நீயத்தை அகற்றிவிட வேண்டும். நீயத்து தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பை பிடித்தால் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த முந்தியவரோட பாவத்தையும் பிந்தியவரோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதே போன்று தான் சகோதரர்களே, இந்த நாள் இருக்குது அரஃபாவோட நாள், இதோட சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளில் தான், அரஃபாவோட நாளில் தான் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மார்க்கத்தை பூர்த்திப்படுத்துகிறான். இந்த மார்க்கத்தை பூர்த்திப்படுத்துகிறான். இந்த மார்க்கம் எத்தனை வருட காலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள்? எத்தனை வருடம்? 23 வருட காலமாக இந்த மார்க்கத்தை போதித்து வந்தார்கள். அல்லாஹ் பூர்த்தி செஞ்சது அந்த யௌம அரஃபால. அல்லாஹ் சொல்றான், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய நாள் நான் உங்களுக்கு உங்களோட மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னோட நிஅமத்துகளை உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாம் உங்களுக்கு மார்க்கமாக பொருந்தி கொண்டேன். இது எந்த நாள்? அரஃபாவோட நாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் யூதர்கள், ஜூஸ் இருக்கிறாங்கல்ல, யூதர்கள், அதில் ஒரு கூட்டம் வந்து உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமரே உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நாள் மட்டும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் வந்து அந்த நாளை பெருநாளாக கொண்டாடி இருப்போம். நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அந்த யூதர்கள் சொன்னாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு அந்த நாளை தெரியும், அந்த நேரத்தை எனக்கு தெரியும், அந்த வசனம் இறங்கியதும் எனக்கு தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போ இந்த நாள் இவ்வளோ சிறப்பான நாள். எந்த நாள்? யௌமு அரஃபா. இந்த நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, மா மின் யௌமின், நாட்களிலே ஒரு நாள் இருக்குது, அக்ஸரு மின் அன் يعتق الله فيه عبدا من النار أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة. அல்லாஹ் மற்ற நாட்கள்லையும் மனிதர்களை வந்து என்ன பண்றான், நரகத்திலிருந்து விடுவிக்கிறான், பேட்சா விடுவிக்கிறான். ஆனால் யௌம் அரஃபா வந்து விட்டால் அதிகமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை என்ன பண்றான், விடுவிக்கிறான். அதனால அல்லாஹ்ட்ட அந்த நாளில் என்ன செய்யணும்? அல்லாஹும்ம அஅதிக்னா மினன் நார், ஏ அல்லாஹ் நாங்கள் நரகவாதிகளாக ஒரு கால் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களை நரகத்திலேருந்து விடுவிச்சிரு, எங்களை நரகத்திலேருந்து விடுவிச்சிரு, எங்களை நரகவாதி என்ற பட்டியலிருந்து எங்களை விடுவித்து விடு என்று அல்லாஹ்விடம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். இந்த நாளில் அல்லாஹ்விடம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது, அரஃபாவோட நாளை பற்றி சொல்லும் போது, இந்த நாளில் செய்யக்கூடிய துஆ சிறந்த துஆ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? இந்த நாளில் செய்யக்கூடிய துஆ ஆக சிறந்த 10 நாட்கள் துஆ செய்யலாம், அது ஒரு இபாதா. அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ என்பது இபாதா, 10 நாட்களில் செய்யுங்க. ஆனால் அந்த அரஃபாவோட நாளில் செய்யக்கூடிய துஆ சிறந்த துஆ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல, கைருத் துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, கேட்கக்கூடிய துஆக்கள்லேயே ஆக சிறந்த துஆ எந்த துஆ? அரஃபாவோட நாளில் கேட்கக்கூடிய துஆ. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்களும் சொன்ன சிறந்த வாக்கியம் எதுவென்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு வாட்டி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுதான் நானும் எனக்கு முன்னாடி உள்ள நபிமார்களும் சொன்ன ஆக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரஃபாவோட சிறப்பை சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்?
அந்த நாளில் இந்த திக்ர் அதிகமாக செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ர்களை அதிகமாக செய்யணும். துஆவை அதிகமாக கேட்கணும். அந்த நாளிலையும் துஆவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுக்குன்னு சில நேரங்கள் இருக்குமே, அந்த நேரங்களையும் பயன்படுத்தி அல்லாஹ்விடம் துஆவை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் அதானுக்கும் இகாமத்துக்கும் நடுப்பட்ட நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுவும் அரஃபாவுடைய நாள் துஆக்கள் சிறப்பானதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி நேரங்களும் இருக்குது. நேரங்களை பயன்படுத்தணும், துஆக்களை செய்யணும். மீதமுள்ள நேரங்களில் திக்ர்களை செய்யணும். துஆக்களையும் திக்ர்களையும் அந்த நாளில் நம்ம ஈடுபட்டு இருக்கணும். அந்த நாளில் நம்ம நோன்பு பிடிப்போம். வருஷத்தில் ஒரு நாள் தான். அந்த நாளோட நோன்பை இஃப்தாரோட ரெடி பண்ணுறதுல நோன்பை வீணாக்கிடக்கூடாது. அந்த ஒரு நாள் தான், அந்த நாளுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குது. அந்த நாளில் நீங்கள் நோன்பு பிடிச்சா இவ்வளோ நன்மை என்று சொல்லப்படுது. அந்த நாளில் அல்லாஹ் நரகத்திலேருந்து பெரும் பெரும் கூட்டங்களை வெளியாக்குகிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த நாளில் துஆ செய்கிற திக்ரையும் விட்டுவிட்டு இஃப்தார்லையும் மற்ற வீணான விஷயங்கள்லையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நேரங்களை வீணாக்கிடக்கூடாது. அப்போ இது யௌமு அரஃபா 9வது நாள். அடுத்தது 10வது நாள். என்ன நாள்? பெருநாள். 10வது நாள் பெருநாள். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், இல்லை மாஷா அல்லாஹ் நல்லடியார்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க, உங்களையும் இருக்கலாம், அல்லாஹ் அப்படியே நம்ம எல்லாரையும் ஆக்கி வைக்கணும். என்ன நினைப்பாங்க, இந்த 10 நாளில் 9 நாளுக்கு சிறப்பை நினச்சி வச்சுருப்பாங்க. பெருநாளுக்கு அந்த சிறப்பை மறந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 10 நாளா 9 நாளா சிறப்பு? அந்த 10ல் பெருநாள் தானே வருது, ஈதும் வருது. அப்போ ஈதும் சிறப்பான நாள் தானே. அப்போது அந்த 10 நாளில் செய்கிற அமல் ஈதுக்கு தானே பொருந்தும். திக்ருகள், இரவு தொழுகை, சரி. பெருநாள் நல்லா தூங்கி முடிச்சா நாளைக்கு காலையில் தொழுகைக்கு போகலாம். நோன்பு பிடிக்கிறது பெருநாள் அன்றைக்கு கூடாது. திக்ருகளை செய்யலாம் தானே, திலாவத்துல் குர்ஆன் பண்ணலாம் தானே. அப்போ என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அந்த சிறப்பெல்லாம் ஞாபகம் வச்சு அந்த 9 நாளுக்கு சிறப்பை செய்கிறோம். பெருநாள் அன்று மறந்துடுறோம். பெருநாள் அன்று இன்னைக்கு நம்ம ஃப்ரீடம் என்று நினைச்சு அதை மறந்துடுறோம். பெருநாளை பற்றி, அந்த 10வது நாளை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிறந்த நாட்களில் யௌமுன் நஹர் என்று சொன்னார்கள், அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் என்று சொன்னார்கள். அப்போ அந்த நாளும் சிறந்த நாள். அந்த நாளில் என்ன பண்ணணும்? இபாதத்துகளை செய்யணும். அந்த நாளில் நடக்கக்கூடிய ஒரு பெரும் இபாதத்தில் ஒன்று தான் எது? அறுத்து பலியிடுறது. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தனியாக ஒரு இதில் பேசுவாங்க. அல்லது பெருநாள் என்று நீங்கள் இதை கேட்பீங்க, அறுத்து பலியிடுறதோட பின்னணி என்ன, அதோட சிறப்புகள், அதோட எல்லாம் கேட்பீங்க. ஆனால் அந்த அறுத்து பலியிடுறதுல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம முடிப்போம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், லன் யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணியோட மாமிசம் அல்லாஹ் சென்று அடையாது. மாமிசம் என்ன? கறி. அல்லாஹ் சென்று அடையாது. அதோட இரத்தமும் அல்லாஹ் சென்று அடையாது. எது அல்லாஹ் சென்று அடையும்? நம்ம தக்வாவோட அந்த அமலை செய்கிறோமான்றது தான் அல்லாஹ் சென்று அடையும். அப்போது ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இபாதத்தை மறைச்சு செய்யணும். ஏன்னா நம்மளோட உலமாக்கள் சொல்கிறாங்க, நீயத்தை கட்டி காப்பது தான் மிகப்பெரிய கஷ்டமான அமல் என்று சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சர்வசாதாரணமாக அதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ நீயத்துக்கு என்ன ஆகுது? பிரச்சனை ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு மறைக்கணும். நீங்கள் ஒரு ஆடு அறுத்து கொடுத்தீங்களா, ஏழைங்களுக்கு கொடுத்தீங்களா, குடும்பத்தாருக்கு கொடுத்தீங்களா, முடிஞ்சு கலாஸ் முடி வச்சுருங்க. அதை போய் போஸ்டிங் பண்ணுறது, அதை போய் 4 பேர்கிட்ட சொல்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போது அந்த நாளில் செய்யக்கூடிய முக்கியமான இபாதா தபீஹா, அறுத்து பலியிடுறது. அந்த தபீஹாவை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரையும் நமக்கும் அல்லாஹுக்கும் இடையில் அந்த அமலை செஞ்சு விட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்குரிய கூலியை அல்லாஹ்விடம் தேடியவராக போக வேண்டும். இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கும் இந்த 10 நாட்களுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லாட்டியும் நீயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த ஹதீஸ் இந்த இடத்துல சொல்கிறது நமக்கு நீயத்து எவ்வளோ முக்கியம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு கோடிட்டு காமிக்கும். நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்ற. 3 நபர்கள் அல்லாஹ்வுக்கு முன்பாக மறுமை நாளில் கொண்டு வரப்படுவாங்க. அந்த 3 நபர்களுமே ஆக சிறந்த அமலை செஞ்சிருப்பாங்க. 3 ஆக சிறந்த அமலை சொல்கிறேன். அந்த 3 அமலையும் 3 நபர்கள் செஞ்சவங்களா இருப்பாங்க. முதலாவது
அல்லாஹ்வோட பாதையில் வீர மரணம் அடைஞ்ச ஷஹீதான ஒரு மனிதர். இரண்டாவது, அல்லாஹோட பாதையில் படித்து மக்களுக்கு படித்து கொடுத்த ஒருத்தவர், ஆலிம் சொல்லப்படுறாங்கல்ல, பெரிய பெரிய ஆலிம்கள் இருக்கிறாங்களே, அதே போன்று ஒரு ஆலிம். மூன்றாவது, அல்லாஹோட பாதையில் கொடை வள்ளல் செலவு செஞ்சார். இப்போ 3 பேருமே அல்லாஹுக்கு முன்னாடி கொண்டு வரப்படுவாங்க. அல்லாஹ் ஒருத்தராக கேள்வி கேட்பான். சரி, உனக்கு நான் என்னென்ன சக்தியை கொடுத்த, நீ என்ன பண்ணா? அவன் சொல்லுவான், அல்லாஹ் உன்னோட பாதையில் போராடின, உனக்காக ஷஹீதாவன. அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், கதப்த், பொய் சொல்லிட்டா, நீ சொன்னது பொய் என்று சொல்லுவான். இரண்டாவது நபர் கூட்டிட்டு வரப்படும். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், சரி உனக்கு நான் கல்வியை கொடுத்தேன், நீ என்ன பண்ணா? அல்லாஹ் கல்வியை உனக்காக படித்தேன், உனக்காக நான் சொல்லி கொடுத்தேன் என்று சொல்லுவான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்? பொய் சொல்லிட்டா, நீ சொன்னது பொய் என்று அல்லாஹ் சொல்லுவான். மூன்றாவதாக ஒரு நபர், அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான், உனக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன், அந்த செல்வத்தை நீ என்ன பண்ண என்று அல்லாஹ் கேட்பான். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த மாதிரியான கொடை வள்ளலை நம்மளால பார்க்க முடியாது, அந்த கொடை வள்ளலுக்கு என்ன நிலைமை. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உனக்கு என்னென்ன வழிகள் பிடிக்குமோ அந்த அனைத்து வழிகள்லேயும் நான் சதகா செஞ்சேன். உனக்கு எந்தெந்த வழிகளில் சதகா செய்வது பிடிக்குமோ, உனக்கு பிரியமோ, அந்த அனைத்து வழிகளிலும் நான் சதகா செய்தேன் என்று சொல்லுவான். உனக்காக செஞ்சேன் யா அல்லாஹ். அல்லாஹ் என்று சொல்லுவான், கதப்த், நீனும் போய் சொல்லிட்டா. அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? மலக்குமார்களை ஏவி இவர்களை தலைக்குப்புற போட்டு நரகத்தில் போட வைப்பான். ஏன்? அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு பதில் அவங்கள்ட்ட சொல்லுவான், இல்லை, நீ போராடினது மக்கள் உன்னை போராளி என்று சொல்ல வேண்டும், மக்கள் உன்னை சொல்லிட்டாங்க இந்த துனியாலேயே, முடிஞ்சு போச்சு, உனக்கு கூலி கிடைச்சிருச்சு, நரகத்துக்கு போன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ரெண்டாவது ஆலிம்கிட்ட சொல்லுவான், மக்கள் எல்லாம் உன்னை பெரிய ஆலிமாக பார்க்கணும், மக்கள் எல்லாம் உன்னை பெரிய காரியாக பார்க்கணும் என்று சொல்லி நீ அந்த அமலை செஞ்சா, மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு பட்டியலை கொடுத்துட்டாங்க, உனக்கு பேரை கொடுத்துட்டாங்க, போ நரகத்துக்கு என்று அல்லாஹ் சொல்லிடுவான். மூன்றாவதாக கொடை வள்ளல்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், மக்கள்லாம் உன்னை கொடை வள்ளல் தானே சொல்லணும், சொல்லிட்டாங்க, அந்த பட்டம் உனக்கு கிடைச்சிருச்சு, போ நரகத்துக்கு என்று அல்லாஹ் 3 நபர்களையும் நரகத்தில் போடுவான். இது 3ம் யாரு? ஆக சிறந்த அமல்களை செய்தவர்கள். நாம் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை நீயத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு இந்த 10 நாட்களோட என்னென்ன நேரங்கள் நமக்கு கிடைக்குதோ எல்லா நேரங்களையும் பயன்படுத்தி இந்த 10 நாட்களை வீணடிக்காமல் நம்ம கற்ற இந்த கல்வியை மக்களுக்கும் எடுத்து வைக்கணும், மக்களுக்கும் சொல்லணும். இந்த 10 நாள் சிறந்த நாள், அமல் செய்யுங்க, இந்த 10 நாள் அமலை விட்டுறாதீங்க என்று சொல்லி மக்களுக்கும் சொல்ல வேண்டும். மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. யார் ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டு மக்களுக்கும் எடுத்து சொல்றாங்களோ அந்த எடுத்து சொன்னவனுக்கும் என்ன இருக்குது? செஞ்சவனோட கூலி இவனுக்கும் கிடைக்கும். அப்போ நாம் இன்னைக்கு கற்றுக்கொண்டதை போறோமா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், குடும்பத்தார்கிட்ட சொல்லுவோம், உறவினர்கள்ட்ட சொல்லுவோம். பயானை கேளுங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க படிச்சது சொல்லுங்க. பயான் இருந்தால் பயானை அனுப்பி விடுங்க. அதை விட சிறந்தது நீங்க படிச்சது நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க படிச்சீங்கல்ல, இன்னைக்கு மக்களுக்கு சொல்லி கொடுங்க. அவர்கள் அமல் செய்யும் போது அதுக்குரிய கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களோட கூலிகளை வீணடிக்காமல் அல்லாஹ் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் வீணடிக்க மாட்டான், நம்ம வீணடிக்காம இருக்கணும். நம்ம அதை வீணடிக்காம அல்லாஹ் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன். இஹ்சானோடு அல்லாஹ்வுக்காக தூய்மையோடு செய்யக்கூடிய அந்த முஃமின், அந்த முஹ்ஸினீன்களோட இபாதத்தை அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான். அப்படிப்பட்ட முஹ்ஸினீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த 10 நாட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அதே போன்று அரஃபாவோட நாளில் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அரஃபாவோட நாளோட துஆக்களை அல்லாஹ் நம் அனைவரிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈதோட நாள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நம்மிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்களை பயனோட கழிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.